2 அணுகுண்டுகள் என்ற இதற்கு முந்தைய விழியத்தில் அமதிஸ்ட் ஆசீவகர் என்ற பெயரில் கருத்திடும் நண்பர் ஹிரோஷிமாவில் போடப்பட்ட அணுகுண்டு மகாபாரத சகுனியின் பெயரால் போடப்பட்டிருக்கலாமே, சகுனியை எண் 6ஓடு தொடர்பு படுத்தினால் சரியாக இருக்குமே. ராமனுக்கு 9 என்பதால் அதன் தலைகீழ் ஆடி பிம்பமான எண் 6ஐ சகுனியின் எண்ணாக கொள்ள முடியாதா? அல்லது ஸ்டார் ஆஃப் டேவிடின் அடிப்படையில் சகுனியை 6ஓடு தொடர்பு படுத்த முடியாதா என்றார். ஆம், சரிதான். நாகசாக்கியில் போடப்பட்ட அணுகுண்டு 9/11 என்று இராமாயணத்தை குறிக்கையில், ஹிரோஷிமாவில் போடப்பட்ட அணுகுண்டு 6/8 என்று மகாபாரதத்தை குறிக்கும்படியும் போடப்பட்டிருக்கலாம். இங்கு 6 என்பது சகுனியையும் 8 என்பது கிருஷ்ணனையும் குறிக்கும். எனவே 6 என்ற எண்ணை சகுனியோடும் தொடர்புபடுத்துவது பொருத்தமானதுதான். ஆனால் சகுனியை குறிக்கும் எண் 6 என்பது வேறு விதமாக வந்திருக்கும். சகுனி என்றாலே சூதாட்டம் தானே? சகுனியின் சூதாட்டம் என்றாலே தாயக்கட்டை தானே? தாயக்கட்டையில் 6 முகங்கள் உண்டுதானே? 4 திசைகளுக்கு 4 முகங்கள், மேலும் கீழும் ஒவ்வொன்று. அதனால் தாயக்கட்டையில் 6 எண்களே உள்ளன. எனவே தாயக்கட்டையின் தொடர்பால் சகுனியின் எண் 6 என்பது பொருந்துகிறது. ஆக ஹிரோஷிமாவில் போடப்பட்ட அணுகுண்டு சகுனியின் நினைவாக போடப்பட்டிருக்கலாம். ஆக 6 என்பதும் யூதர்களின் மந்திர எண்களில் ஒன்றுதான். இப்போது யூதர்களின் மந்திர எண்கள் என்னென்னவென்று பார்ப்போம். 2 ராவண இந்திர இரட்டர்கள். 3 சிவன் அல்லது ராவணன், இந்திரன், கும்பகர்ணன் ஆகிய மூவர்கள். 5 பஞ்சபாண்டவர் அல்லது ஐந்திரம் கற்ற இந்திரன். 6 சகுனி அல்லது முருகன். 7 சப்பாத்து நாள் அல்லது ஆசீவக குறியீட்டு எண். 8 கிருஷ்ணன். 9 ராமன். 10 ராவணன். 11 ராவண இந்திர இரட்டர்கள். 13 இல்லுமினாட்டி எண். இந்த எண்களைச் சுற்றியே யூதர்களின் சதி வேளைகள் அமைந்துள்ளதை பார்க்க முடிகிறது. அவற்றில் சிலவற்றின் பட்டியலை பார்ப்போம். இராமாயணத்தை குறிக்கும் முதலாம் உலகப் போர் முடிவுற்றது 11/11/1918. மகாபாரதத்தை குறிக்கும் 2ஆம் உலகப் போரின் ஐரோப்பிய கள முடிவு 5/8/1945. ஹிரோஷிமா அணுகுண்டு நாள் 8/6/1945. நாகசாகி அணுகுண்டு நாள் 8/9/1945. 2ஆம் உலகப் போரின் ஆசிய கள முடிவு நாள் 9/2/1945. பாகிஸ்தான் விடுதலை 8/14, அதாவது 8/5/1947. இந்திய விடுதலை 8/15, அதாவது 8/6/1947. ராஜீவ் கொலை 5/21, அதாவது 5/3/1991. இரட்டை கோபுர தகர்ப்பு 9/11/2001. பார்லிமெண்ட் தாக்குதல் 12/13, அதாவது 3/13/2001. இந்தோனேஷிய சுனாமி 12/26, அதாவது 3/8/2004. மும்பை தாக்குதல் 11/26, அதாவது 11/8/2008. ஈழப்போர் முடிவு 5/18, அதாவது 5/9/2009. புகுஷிமா அழிவு 3/11/2011. முந்தைய விடயத்தில் கருத்து தெரிவித்திருந்த நேயர் ஒருவர் புகுஷிமா சுனாமியும் யூதர்களின் சதிதான் என்று ஜிம் ஸ்டோன் என்ற முன்னாள் அமெரிக்க நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்சி பணியாளர் ஆய்வு செய்து சொல்லியுள்ளதை குறிக்கும் இணைப்பை பகிர்ந்தார். உடனே அது நிகழ்ந்த நாளை தேடி பார்த்தேன். மார்ச் மாதம் 11ஆம் தேதி 2011ஆம் வருடம், அதாவது 3/11. நான் உறைந்து போனேன். இந்தோனேசியா மட்டுமல்ல, இலங்கை மற்றும் தமிழகத்தை தாக்கிய 2004 டிசம்பர் 26 சுனாமியும் யூதர்களின் கைவரிசைதான் என்பது பலராலும் நம்பப்படும் கூற்று. 2 நிலத்தட்டுகள் இணையும் இடத்தில் ஆழ்கடலில் அணுகுண்டு வெடித்தால் பெரிய நிலநடுக்கமும் சுனாமியும் ஏற்படும். இது மனித ஏற்பாடு என்பதற்கான ஆதாரம் அது நிகழ்ந்த நாளான 26.
எப்படி சொல்கிறேன்? கடல் வழியாக வந்து மும்பையை தீவிரவாதிகள் தாக்கிய நிகழ்வு இந்திய அரசின் இன்சைட் ஜாப் தான் என்று முந்தைய விடயத்தில் பார்த்தோமல்லவா? அது நிகழ்ந்த நாளும் 26 தான். அதாவது 26/11/2008. ஏன் இந்த நாள்? 2 + 6 = 8 என்பது துவாரகை கிருஷ்ணனை குறித்த நாள்தான். யூதர்களை உள்ளே வர விடாமல் தடுத்து திருப்பி அனுப்பவே கிருஷ்ணன் துவாரகையில் குடியமர்ந்தார் என்று மகாபாரத ஆய்வில் பார்த்தோமல்லவா? மும்பை தீவிரவாதி தாக்குதலும் இந்தோனேசிய சுனாமியும் கடல் வழியாக நிகழ்ந்தவை. இவை துவாரகை கிருஷ்ணனை ஏளனம் செய்வது போல உள்ளது. கடல் வழி வந்த தங்களை உள்ளே விடாத கிருஷ்ணனின் பூமியில் கடல் வழியாக தீவிரவாதிகளையும் சுனாமிகளையும் உள்ளே அனுப்புகிறோம் பார்த்தாயா என்று யூதர்கள் கொக்கரிக்கின்றனர். ஃபுகுஷிமா நிலநடுக்கமும் அதனால் உண்டான சுனாமியும் ஏற்பட்ட நாள் 3/11, அதாவது 11/3/2011 என்பது யூதர்களின் கைவரிசைதான் என்பதை நிறுவுகிறது. எதற்காக அவர்கள் இந்த இடி செயலை செய்ய வேண்டும்? 2010ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் 235ஐ ஈரானுக்கு ஜப்பான் வழங்குவதற்கான பேச்சுவார்த்தை தொடங்கியிருந்தது. இது ஈரான் அணுகுண்டு தயாரிப்பதற்கும் வழிவகுக்கும் என்று இஸ்ரேலிய யூதர்கள் கருதியதால் இது அவர்களுக்கு சுத்தமும் பிடிக்கவில்லை. அதனால் ஜப்பானை மிரட்டவும் பழிவாங்கவும் எச்சரிக்கவுமே இந்த தாக்குதல். இது சார்ந்த செய்தியின் ஒரு பகுதியையாவது படித்து விடுவது நல்லது என்று கருதுகிறேன். இந்த செய்தி வெளிவந்த நாளை நினைவில் கொள்ளுங்கள். 24/2/2010. இதன் காரணம் பிறகு உங்களுக்கு விளங்கும். Wednesday, 24 February 2010. Japan offers to enrich uranium for Iran. Citing a February 24 report from the Nikkei Business Daily, AFP News reported that Japan has offered to enrich uranium for Iran to allow it to have access to nuclear power while relieving international fears that the Islamic nation might be trying to build atomic weapons. The Japanese daily said that the issue was expected to be discussed in Tokyo by the Speaker of Iran's Parliament, Ali Larijani, and Japanese Foreign Minister Katsuya Okada. The Nikkei Daily, in a report that did not cite sources, reported that the proposal for Japan to enrich uranium for Iran was first discussed in December with US approval when Iran's top nuclear negotiator Saeed Jalili visited Tokyo. The uranium would be used at Tehran's research reactor to produce medical isotopes, the report noted. ஆக யூதர்களின் செயலுக்கு ஒரு மூட்டம் இருந்ததை பார்க்கும்போது ஜப்பான் சுனாமி ஒரு யூத சதிதான் என்பதை ஏற்க முடியும். நம்மை பொறுத்தவரை இது நிகழ்ந்த நாளை வைத்தே இது ஒரு சதியாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறோம். ஜிம் ஸ்டோன் அவர்களும் 3/11ஐ 9/11ஓடு ஒப்பிட்டு பார்த்தாலும் தமிழராகிய நமக்குள்ள ஆழமான புரிதல் அவருக்கு இருந்திருக்க வாய்ப்பில்லை. ஜப்பான் சுனாமி மற்றும் அணு உலை வெடிப்பை அவர் எப்படி மனித சதி என்ற கருதுகோளுக்கு வந்தார்? நீண்ட நெடிய ஆய்விற்கு பிறகே அவர் அந்த முடிவுக்கு வந்தார். அவரது முழு ஆய்வை விலாவாரியாக விவரிக்க இந்த விடயத்தில் இடமில்லை. எனவே அவர் வைத்த முக்கியமான வாதங்களை மட்டும் இங்கு குறிப்பிடுகிறேன். அதற்கு முன்பாக ஃபுகுஷிமாவில் நடந்தது என்ன என்று சுருக்கமாக பார்ப்போம். ஃபுகுஷிமாவின் டாய்ச்சி அணுமின் நிலையத்தில் 6 அணு உலைகள் உள்ளன. சுனாமியின் போது இவற்றில் 1, 2 மற்றும் 3வது அணு உலைகள் மட்டுமே இயக்கத்தில் இருந்தன. 4, 5 மற்றும் 6வது அணு உலைகள் எரிபொருள் மாற்றத்திற்காக இயங்காமல் இருந்தன. நிலநடுக்கம் நிகழ்ந்தவுடன் தானியங்கிகள் அணுமின் உற்பத்தியை தடை செய்துவிட்டன. இருப்பினும் ஏற்கனவே இருக்கும் வெப்பத்தை நீக்க குளிர்விக்கும் இயந்திரங்கள் இயங்கிக் கொண்டிருந்தன. ஆனால் மின்சாரமும் தடைப்படுகிறது. உடனே டீசல் ஜெனரேட்டர்கள் தாமாக இயங்கி குளிர்விக்கும் செயலை தொடர்கின்றன. பிறகு சுனாமி நீர் அணு உலை வளாகத்தில் புகுந்து டீசல் ஜெனரேட்டர்களை முடமாக்கி விட்டது. இதனால் அணு உலைகளில் வெப்பம் பெருகி தேவையற்ற ரசாயன மாற்றங்கள் நிகழ்ந்து ஹைட்ரஜன் வாயு அதிக அளவில் உற்பத்தியாகி அணு உலைகள் வெடித்தன என்பதே அரசு சொல்லும் விளக்கம். இப்போது ஜிம் ஸ்டோனின் மிக முக்கியமான வாதங்களை பார்ப்போம். அமெரிக்காவின் கூற்றுக்கு மாறாக ஃபுகுஷிமா நிலநடுக்கத்தின் அளவு ரிக்டர் அளவுகோலில் 9.1 இல்லை. அது 6.8க்கு மேல் இருந்திருக்க வாய்ப்பில்லை.
ரிக்டர் அளவுகோல் லாக்ரிதமிக் என்பதால் அது 1995இல் ரிக்டர் அளவில் 6.8 வலுவில் நிகழ்ந்த கோபே நிலநடுக்கத்தை விட ஃபுகுஷிமாவின் 9.1 நிலநடுக்கம் 1000 மடங்கு வலுவான நிலநடுக்கமாக இருந்திருக்க வேண்டும். அதனால் இது கோபே நகரின் சேதத்தை விட அதிக சேதத்தை செண்டாய் நகருக்கு ஏற்படுத்தியிருக்க வேண்டும். ஆனால் செண்டாய் நகரின் பெரும்பான்மையான சேதம் சுனாமியால் வந்ததே ஒழிய நிலநடுக்கத்தால் அல்ல. எனவே 9.1 என்பது பொய். மூன்றாவது அணு உலை வெடிப்பு குளிர்விக்கும் எந்திரங்கள் பழுதால் ஏற்படும் ஹைட்ரஜன் வாயுவின் பெருக்கத்தால் உண்டான இயல்பான வெடிப்பு அல்ல. இது ஒரு அணுகுண்டு வெடிப்பது போலவே வெடித்துள்ளது என்பதை இங்கு காண்பிக்கப்படும் விடயம் தெளிவாக விளக்குகிறது. While officials claim that both blasts were hydrogen explosions, Professor Christopher Busby, a nuclear energy expert, opines that the blast at Fukushima Daiichi Unit 3 may have been a nuclear fission criticality. Indeed, it's plain to see that the explosion at Unit 3 differs significantly from the explosion at Unit 1, not just in terms of magnitude, but a whole spectrum of features. In this video, we'll examine some of those features. Unit 3 building initially implodes, and from its first seconds, its blast differs from Unit 1's. Its first smoke is pitch black, and while the force of Unit 1's blast is almost entirely lateral, the forces from Unit 3 are almost entirely straight upward, carrying massive debris 5 times the height of the building. Indicative of extreme temperatures, an apparent ring vortex forms immediately and constrains lateral smoke projection. Fire appears to be sucked up and into the vortex. Ring vortices like this are classic features of nuclear explosions. Indeed, a classical mushroom cloud cap eventually blooms from the blast, invariably driven by the same thermal forces. For context, let's compare the Fukushima fission reactor blast with a known test of a nuclear fission weapon. The classic thermally driven downward rotation of mushroom cloud caps is equally apparent in both cases. While all nuclear explosions have these thermally driven characteristics, not all explosions with these characteristics are nuclear. So while the visual evidence may be consistent with Busby's speculation, it is not perfect proof that Unit 3's blast was in fact a fission criticality explosion. Such proof could come from isotope ratio data that TEPCO has yet to release. But one has to wonder, what are the odds that such a massive explosion with distinct nuclear fission characteristics arises from a nuclear fission power plant and isn't a nuclear fission event? நான்காவது உலை எரிபொருள் மாற்றத்திற்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அங்கே செயலிழந்த எரிபொருள் மட்டுமே வைக்கப்பட்டிருந்தது. அங்கு மிக குறைந்த வெப்பமே உருவாகும். இதனால் ஹைட்ரஜன் பெருக்கம் உண்டாகி அது வெடித்து 6 அடி தடிமன் கொண்ட கான்கிரீட் மூடி கூட, தட் இஸ் 6 feet thick reinforced concrete dome, பொடி பொடியாக நொறுங்கி சிதற வாய்ப்பில்லை. அமெரிக்க இரட்டை கோபுர தகர்ப்பு அமெரிக்க அரசாங்கத்தின் இன்சைட் ஜாப் தான் என்பதை நிறுவும் ஆதாரமாக பில்டிங் நம்பர் 7 தகர்ப்பு திகழ்வது போலவே செயலிழந்திருந்த 4வது உலையின் வெடிப்பு ஃபுகுஷிமா அழிவு ஒரு யூத சதி என்பதை பச்சையாக நிறுவுகிறது என்கிறார் ஜேம்ஸ் ஸ்டோன். சரி, இஸ்ரேலிய யூதர்கள்தான் நிகழ்த்தினார்கள் என்றால் எப்படி நிகழ்த்தினார்கள்? மேக்னா பிஎஸ்பி என்ற இஸ்ரேலிய செக்யூரிட்டி நிறுவனம் ஜப்பானின் அணு உலை பாதுகாப்பு பணியில் 2010 ஏப்ரல் மாதத்தில் அமர்த்தப்படுகிறது. இதற்கான ஆதாரத்தை படித்து விடுகிறேன். In April of 2010, TEPCO signed a contract with a high-tech security company, Magna BSP, to provide a sophisticated video and trespass detection system at the Fukushima Daiichi nuclear plant.
This was the first installation of what was to be a series of similar installations at nuclear plants around Japan, coordinated between the government and nuclear operators. The system was installed at Fukushima Daiichi in 2010. இவர்கள் பயன்படுத்திய அதிநவீன சர்வைலன்ஸ் கேமராக்கள் வழக்கத்தை விட மிக பெரிதாக இருந்தன. இவை பல இடங்களில் பொருத்தப்பட்டிருந்தன. இவற்றைப் போலவே வடிவம் கொண்ட மினி அணுகுண்டுகள் கேமரா என்ற பெயரில் சில இடங்களில் வைக்கப்பட்டிருந்தன என்பது ஜிம்ஸ்டோனின் வாதம். குறிப்பாக இவற்றில் ஒன்று சுனாமியின் போது வெடித்த 3வது அணு உலையினுள்ளும் பொருத்தப்பட்டிருந்தன என்கிறார் ஜிம்ஸ்டோன். அது மட்டுமல்ல, இது சட்டத்திற்கு புறம்பாக இணையத்தோடும் இணைக்கப்பட்டிருந்தது என்கிறார் ஜிம்ஸ்டோன். அதாவது இதை இஸ்ரேலிலிருந்தே கூட இயக்க முடியும். அடுத்து இஸ்ரேலியர்கள் பெரும் தொழிலகங்களை செயலிழக்க வைக்கும் ஸ்டக்ஸ்நெட் என்ற வைரஸை எதிரிகளின் பெருந்தொழிற்கூடங்களில் பரப்பி அவற்றை அழிக்கும் சதிச்செயல்களில் ஈடுபடுகின்றனர் என்கிறார். இந்த வைரஸ் தொழிற்கூடங்களில் உள்ள பல வகைப்பட்ட உலைகளின் வெப்ப மற்றும் அழுத்த சென்சார்களின் அளவைகளை மடைமாற்றி இந்த அளவைகள் சரியாக உள்ளது போலவே பொய்ச் செய்திகளை கட்டுப்பாட்டு அறைக்கு அனுப்பி கொண்டிருக்குமாம். இதனால் உலைகள் கட்டுப்பாடில்லாமல் இயங்கி வெடித்து சிதறும். இந்த வகையில்தான் அணு உலைகள் 1, 2 மட்டுமல்ல, இயங்காமல் இருந்த 4வது அணு உலை கூட வெடித்திருக்கலாம் என்கிறார் ஜிம்ஸ்டோன். மின்சாரம் தடைப்பட்டது, ஜெனரேட்டர் இயங்க மறுத்தது எல்லாமே ஸ்டக்ஸ்நெட்டின் வேலைதான் என்கிறார் இவர். செயலிழந்திருந்த 4வது உலை வெடித்துள்ள விதம் இதனுள்ளும் மினி அணுகுண்டு பொருத்தப்பட்டிருக்கலாம் என்று நம்மை சந்தேகிக்க வைக்கிறது. அடுத்ததாக சுனாமி ஏற்படுவதற்கு 12 நாட்களுக்கு முன்பே மேக்னா பிஎஸ்பி செக்யூரிட்டி நிறுவன ஊழியர்கள் புகுஷிமாவை விட்டு வெளியேறிவிட்டனர் என்கிறார் ஜிம்ஸ்டோன். இவர் வைக்கும் அனைத்து ஆதாரங்களையும் சீர்தூக்கி பார்ப்பதற்கு எனக்கு நேரமோ இது சார்ந்த தொழில்நுட்ப அறிவோ இல்லை. ஆனால் ஜப்பான் ஈரானுக்கு செறிவூட்டப்பட்ட யுரேனியம் வழங்க 2010ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தது என்ற செய்தியும், 2010 ஏப்ரல் மாதம் மேக்னா பிஎஸ்பி செக்யூரிட்டி நிறுவனம் புகுஷிமா டாய்ச்சி அணு உலை பாதுகாப்பிற்கு நியமிக்கப்படுகிறது என்பதும், சுனாமி ஏற்பட்ட நாள் 3/11/2011 என்பதும் இது யூதர்களின் சதிதான் என்பதை பட்டவர்த்தனமாக நிறுவுகின்றன. இதை உறுதிப்படுத்தும் விதமாக simplyinfo.org என்ற இங்கிலாந்து இணையதளம் சொல்வதை பாருங்கள். TEPCO holds black box data about Fukushima nuclear disaster. 2 TEPCO workers who were trained on the system weeks before the disaster were confirmed to have been among the Fukushima 50 who stayed at the plant during the worst of the disaster. To date, TEPCO has not acknowledged the existence of the system or volunteered any of the video and data captured by the system to the public or the press. This data was never taken into account by any of the investigations into the disaster that commenced in 2011 and 2012. The system holds critical data that could shed light on many of the early events at the plant. It should be made public in an unedited and usable format as soon as possible. மேக்னா பிஎஸ்பி கேமராக்களின் பதிவுகள் ஏன் வெளியிடப்படவில்லை? வெளியிடக்கூடாது என்று ஜப்பானை இஸ்ரேலிய ஆளும் வர்க்கம் மிரட்டியுள்ளனர் என்கிறார் ஜிம்ஸ்டோன். இது உண்மைதான் என்பதை நம்மால் எளிதாக உணர முடியும். உலகின் ஒரே தீவிரவாதி, பயங்கரவாதி யூதன்தானே. அவனின்றி ஒரு அணுவும் அசையாதல்லவா? எல்லாம் யூதன் செயல். கூடுதலாக 9/11இன் பில்டிங் நம்பர் 7 தான் 3/11இன் ரியாக்டர் நம்பர் 4 என்ற ஜிம்ஸ்டோனின் வாதத்தை நான் முழுமையாக ஏற்கிறேன். விமானங்கள் மோதி இரட்டை கோபுரங்கள் இடிந்திருக்கவே முடியாது என்றாலும், இடியலாம் என்று நாம் ஒரு பேச்சுக்காக ஒப்புக்கொண்டாலும், WTCயின் பில்டிங் நம்பர் 7 மீது எந்த விமானமும் மோதவில்லையே, அது எப்படி இடிந்தது என்ற கேள்வியில் யூதர்கள் வசமாக மாட்டிக்கொண்டனர். அது கட்டிடத்தில் இருந்த மர வேலைப்பாடுகள் எரிந்து அதனால் சரிந்தது என்று யூதர்கள் சொல்லும் அண்ட புழுகு, ஆகாச புழுகை உலகம் ஏற்கவில்லை. அதே போல ஃபுகுஷிமாவில் இயங்காமல் இருந்த அணு உலை எப்படியடா வெடித்தது என்ற கேள்விக்கும் சரியான பதில் இல்லை. ஆக ஃபுகுஷிமா அசம்பாவிதம் ஒரு யூத சதிதான் என்பதற்கு ரியாக்டர் நம்பர் 4 முக்கியமான கூடுதல் ஆதாரமாக உள்ளது. இங்கே நாம் கவனிக்க வேண்டிய இன்னும் ஒரு முக்கிய தடயமும் உள்ளது. நிலநடுக்க எபிசென்டருக்கு அருகில் ஒனகாவா, ஃபுகுஷிமா டாய்சி, அதன் மிக அருகிலேயே உள்ள ஃபுகுஷிமா டாய்னி, சற்று தொலைவில்
தொகாய் ஆகிய அணுமின் நிலையங்கள் இருந்தன. இவை எல்லாமே நிலநடுக்கம் மற்றும் சுனாமி பாதிப்புக்கு உள்ளாகின. இன்னும் சொல்லப்போனால் டெப்கோ நிறுவனத்திற்கு சொந்தமானதும் டாய்சி அணுமின் நிலையத்திற்கு மிக அருகிலேயும் உள்ள டாய்னி அணு உலையும் நிலநடுக்கத்தாலும் 14 மீட்டர் உயரமுள்ள சுனாமியாலும் தாக்கப்பட்டாலும் டாய்னியின் 4 அணு உலைகளும் வெடிக்கவும் இல்லை, பெரிய பாதிப்புகளும் இல்லை. இவையும் சுனாமியால் மூழ்கிய அணு உலைகள்தான். இவற்றின் ஜெனரேட்டர்களும் நீரில் மூழ்கியவைதான். ஒரே நிறுவனத்தைச் சேர்ந்த ஒரே இடத்தில் உள்ள ஒரே வகையான பாதிப்புக்குள்ளான 2 அணுமின் நிலையங்களில் ஒன்றில் மட்டும் வெடிப்பும் சேதமும், அடுத்ததில் வெடிப்பும் இல்லை சேதமும் இல்லை. இவை இரண்டிற்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான். டாய்சியில் யூதன் நுழைந்தான், டாய்னியில் யூதன் நுழையவில்லை. கிருஷ்ணர் யூதர்களை உள்நுழையாமல் தடுக்கத்தான் போருக்கு பிறகு துவாரகையில் குடியமர்ந்தார் என்பது இப்போது புரிகிறதா? அடுத்தவர் நன்றாக வாழ்ந்தால் யூதனுக்கு பிடிக்காது. ஜப்பான் ஈரானுக்கு யுரேனியம் கொடுக்க எண்ணும் எண்ணம் தனக்கு ஒவ்வாத எண்ணம் என்பது மட்டுமல்ல, மிக வளமாக வாழும் ஜப்பானும் யூதனின் கண்களை நெடுநாளாக உறுத்தி கொண்டே இருந்தது. இரண்டிற்கும் சேர்த்துத்தான் அடுத்து கெடுத்தான் யூதன். சுருக்கமாக, ஃபுகுஷிமா டாய்ச்சி அணு உலைகளில் 1, 2 மற்றும் 4 எண் கொண்ட அணு உலைகளின் வெடிப்புகள் ஸ்டக்ஸ்நெட் என்ற யூத வைரஸால் நிகழ்ந்தது. மின்தடை மற்றும் ஜெனரேட்டர் செயலிழப்புக்கும் இந்த வைரஸே காரணம். இயங்கிக் கொண்டிருந்த 3வது அணு உலை கேமரா என்ற போர்வையில் அணு உலையினுள் பொருத்தப்பட்ட மினி அணுகுண்டால் வெடித்து சிதறியது. இந்த சதி செயலை மறைத்து சுனாமியின் பாதிப்பு போல காட்டத்தான் கடலடியில் அணுகுண்டுகளை வெடித்து செயற்கையாக சுனாமி உருவாக்கப்பட்டது. ஃபுகுஷிமாவில் சுனாமியால் இறந்தவர்கள் ஏறத்தாழ 20,000 பேர். 2,30,000 குடும்பங்கள் இடம்பெயர்ந்து வாழ்கின்றன. 3,000 அமெரிக்கர்களை உள்ளே வைத்துத்தானே இரட்டை கோபுரத்தை தகர்த்தான் யூத மனநோயாளி. அவன் பார்வையில் நாமெல்லாம் ஆடு மாடுகள் அல்லவா? அணுகுண்டு பயன்படுத்தப்பட்டதாக யூதர்களால் நம்பப்படும் மகாபாரதத்திற்காக ஆதி இலங்கையின் வம்சாவழிகளான ஜப்பானியர்களே அணுகுண்டால் தண்டிக்கப்பட்டுள்ளனர் எனும்போது, மகாபாரத போர் நிகழ்த்திய தென் தமிழக பாண்டியரையும் ராவணன் ஆட்சி செய்த வட இலங்கை பாண்டியரையும் யூதர்கள் குறிவைக்க வாய்ப்புள்ளதல்லவா? கூடங்குளத்தில் தமிழரின் கடுமையான எதிர்ப்பையும் மீறி அணு உலைகள் அமைக்கப்பட்டதை தமிழர்களாகிய நாம் எளிதாக கடந்து செல்ல முடியாது. தமிழர்களே சாதி பேதங்களை கடந்து அனைத்து தமிழரும் ஒன்றிணைந்து தகுதியான தமிழர் அரசியலையும் அரசாட்சியையும் உண்டாக்க வேண்டியது மிக அவசரமான தேவை. இதற்கான ஏற்பாடுகளை செய்யும் அதே வேளையில் மின்னணு வாக்கு இயந்திரத்தை ஒழித்து கட்டி வாக்குச்சீட்டு முறைக்கு மாற வேண்டிய விழிப்புணர்வை ஒவ்வொரு இந்தியனுக்கும் ஒவ்வொரு தமிழனுக்கும் ஏற்படுத்த வேண்டும்.